Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீடியோன்னு சொல்றத சமையல் என்ன சமையல் பார்க்க போறோம்னா grill இல்ல சிக்கன் என்ன சிக்கன் grill சிக்கன் கேட்டா இல்ல சத்தியமா இல்ல வாதம் சொன்னது அது பார்க்க போறது பக்கெட் சிக்கன் மாதிரி இது ஒரு டின் சிக்கன் சரியா என்னடா பக்கெட் சிக்கன் கேள்விப்பட்டது டின் சிக்கன் பக்கெட் கிடைக்கலங்க அதான் டின் வச்சு பண்ண போறோம் அதனால அது டின் சிக்கன் ஓகேவா பக்காவா இருக்கும் செமையா பண்ண போறோம் இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி அதாவது சிக்கனை நம்ம அடுப்புல தூக்கி வச்ச முன்னாடி நம்ம சேனலை தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஓகேவா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க குயிக்கா முடிச்சிடும் அங்க போட்டு 10 நிமிஷம் ஜவ்வா எடுக்க மாட்டோம் 5 நிமிஷத்துல வீடியோ முடிச்சிடும் எப்படின்னாலும் அவங்க பக்காவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அதை பார்த்து நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க சிக்கன் பண்ண போறோம் இஞ்சி பூண்டு மசாலா எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி பாருங்க ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதும் அப்புறம் மிளகாய் பொடி உங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா எரிப்புள்ள மிளகாய் பொடினா கம்மியா போடுங்க பிறகு மூலங்காய் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா எல்லாருக்கும் தெரியும் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மசாலா டேஸ்ட்டுக்காக போட்டது ரொம்ப மனமாக கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமனை கட் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வந்து அருமையாக இருக்கணும் அந்த அளவு பக்காவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பு போட்டதை பார்த்துக்கிட்டீங்க அது மாதிரி ஒரு சின்ன புளி எடுத்து கொஞ்சமா தேங்காய் விட்டு அதே திரும்பவும் நம்ம பண்ணி வச்ச ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இது மேல பூசிடலாம் ஓகேவா ஃபுல்லா நல்லா பூசிடலாம் நம்ம கட்டிங் போட்ட இடத்துல நல்லா உள்ள போற மாதிரி நல்லா தடவிக்கணும் புதிய ஐடியா உங்களுக்கு கிடைச்சிட்டே ஓகேவா கடையில் இருந்து 500 ரூபா 300 கொடுத்து வாங்குறது ஒரு கிலோ கோழியை வாங்கி இந்த மாதிரி பண்றது நல்ல ஒரு அனுபவமா இருக்கு கோழியை நம்ம மினிமம் ஒரு 1/2 hour ஊற வைக்கிறோம் ஊற வச்சிடலன்னா மசாலா நல்லா பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா பயங்கர டேஸ்ட் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு பச்சை கம்பு அடிச்சு இறக்கிக்கோங்க அப்புறம் அதுக்கு கீழே வந்து வாழை இலை ஏன்னா நமக்கு கோழி தரையில் வைக்க முடியாது மண்ணு பட்டுரும் அதனால் 2 வாழை இலையை வந்து இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே கோழி அழகாக ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணாமல் வணக்கம் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளாடி அந்த டப்பா எடுத்து மூடி டப்பா முடிக்கலாம் வாடி ஃபுல் ரூம் தான் இருக்கு ஓகே இந்த மாதிரி அழகாக கட்டி உள்ள எல்லாமே ஸ்டஃப் பண்ணி பக்காவாக செட் பண்ணிக்கோங்க எங்கள் மேலே பக்கெட் ஏறி கமத்தி வச்சிடலாம் ஓகேவா பக்கெட் இல்லை டின்னு தான் இருக்கு கோழி வந்து டின்ல டச் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நமக்கு கோழி வந்து டின்ல டச் ஆகல நிறைய கேப் இருக்கு இனி இதுக்கு மேலே வர வச்சு டீயை போட்டால் கோழி கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் மழையெல்லாம் பெஞ்சிட்டு மாற்றி ஆமாம் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு இல்லை அங்கே ரெடி பண்ணிருக்கோம் கன்னியாகுமரியில் பின்ன ஜெல்ல அடிக்கடி மழை பெய்யா நல்ல ஒரு இந்த மழைக்கு ஒரு டின்னு சிக்கன் பக்காவான டிஷ்ஷாக இருக்க போகுது ஓகே பாருங்க சுற்றி மழை பெஞ்சிச்சு
அதை எடுத்துட்டேன். நல்லா பத்திட்டு இருக்கு. மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. காற்று பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. புயல் அடிக்கிறது பாருங்க. தீ சும்மா அடி பத்திக்கிட்டே இருக்குது. அரை மணி நேரம் ஆயிட்டு நாங்கள் வச்சு இனி இவ்வளோ தீ அணைஞ்ச உடனே நம்ம இறக்கிடலாம். ஓகேவா? வந்திருக்குன்னு நினைக்கலாம். பக்கம் டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தோம் கரிஞ்சு போன மாதிரி. அது மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. பார்ப்போம். கரெக்டான பருவத்தில் இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லாம் ரெடியான அப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம் வீடியோவில். பாருங்க, தீயெல்லாம் அணைச்சிட்டோம். இந்த கண்ணில் கொஞ்ச நேரம் அப்படியே வெப்பத்தில் ஒரு சின்ன சூடில் அப்படியே இருக்கு. பாருங்க, சான்ஸே இல்லை. கோழி எப்படி இருக்கு பாருங்க. ஹாய் சொல்லுது கோழி நமக்கு. அருமையா எப்படி இருக்குன்னு பாருங்க சம்பவம். பாருங்க, அது தண்ணி ஊற்றி அணைச்சிருங்க. பாருங்க என்ன அழகா வெடிச்சு கீறி இருக்கு. ரொம்ப ஹீட்டா இருக்கு. பாருங்க சப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இவ்வளவு கரெக்டா நாங்க இழப்பு நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப நல்ல பருவம் எடுத்துருக்கோம். ரொம்ப மல்லியோட